அண்மை செய்தி. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கை 3 மாதங்களில் முடிக்கும்படி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் விசாரணைக்கு செந்தில் பாலாஜி ஒத்துழைக்க மறுக்கிறார் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். அமலாக்கத்துறை சார்பில் உயர்நீதிமன்றத்தில் என்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள்? விவரங்கள் என்ன? வணக்கம். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கின் விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவுக்கு பதிலளித்து அமலாக்கத்துறை தரப்பில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பதில் மனுவில் இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யக்கூடிய நிலையில் விசாரணையை முடக்கக்கூடிய நோக்கத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. போதிய காரணங்கள் ஏதும் இல்லாமல் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அமலாக்கத்துறை தன்னுடைய பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறது. மேலும் வேலைக்கு பணம் பெற்ற வழக்கில் முக்கிய பங்காற்றியுள்ள செந்தில் பாலாஜிக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் உள்ளதாகவும் வழக்கை 3 மாதங்களில் முடிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் முதன்மை அமர்வு நீதிமன்ற விசாரணைக்கு செந்தில் பாலாஜி ஒத்துழைப்பு வழங்க மறுக்கிறார் என்பதால் அவருடைய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அந்த பதில் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணையை நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தரமோகன் அடங்கிய அமர்வு வரும் ஜூன் 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.